குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் டீச்சர். உங்க மேக்ஸ் டீச்சர் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. இப்ப கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துறேன். எல்லாம் சொல்லுங்க. ஓகே? கியாரா? எஸ் மிஸ். கயல்? எஸ் மிஸ். அர்ஜுன்? எஸ் மிஸ். மலர்? எஸ் மிஸ். சோஃபியா? எஸ் மிஸ். அஞ்சலி? எஸ் மிஸ். ஜெனி? எஸ் மிஸ். ஆனி? எஸ் மிஸ். நலன்? எஸ் மிஸ். ரிதி? எஸ் மிஸ். சிதி? எஸ் மிஸ். நிஷா? எஸ் மிஸ். ஓ வா, பரவாயில்லையே, இன்னைக்கு எல்லாருமே பிரசண்டா இருக்கீங்க போல இருக்கு. வெரி குட். டெய்லி இப்படிதான் வரணும் பசங்களா. ஓகே, இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு நானு சர்ப்ரைஸான டெஸ்ட் வைக்க போறேன் உங்களுக்கு. என்னது? ஸ்கூலுக்கு வந்தது ஒரு குத்தமா? சர்ப்ரைஸான டெஸ்டா? நீ கையில் என்ன இது சர்ப்ரைஸான டெஸ்ட் வைக்க போறேன்றாங்க மேம். தெரியலடா எனக்கும். மேம் நம்மளாம் எல்லாம் வந்ததுனால சர்ப்ரைஸான டெஸ்ட் வைக்க போறாங்களாண்டா. என்னன்னே ஒண்ணும் புரியலடா. சரி சரி விடு, டென்ஷன் எடுத்துக்காத. நம்மளுக்கு வந்தது எதனா எழுத வேண்டியதுதான். நானா ஏன்டா டென்ஷன் எடுக்கிறேன்? நான்லாம் எடுக்க மாட்டேன்டா டென்ஷன். நீ தானே எடுத்துட்டு இருக்க டென்ஷன். இப்ப நீ தானே என்ன ஆச்சரியப்பட்டு கேட்ட. என்னது டெஸ்டா? ஐயோ, மாட்டிக்கணும்டா. ஐயோ நிஷா, எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா? டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்களாம்ப்பா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஒண்ணுமே படிச்சுட்டு வரல. என்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு தெரியல. நீ கொஞ்சம் எனக்கு காமிப்பா நிஷா. ஏய் என்னடா, எனக்கு கூட தெரியாதுடா. சர்ப்ரைஸா டெஸ்ட் தானே சொன்னாங்க மேம். அது எனக்கு தெரியுது சர்ப்ரைஸ்ன்னு. ஆனா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியலையே, பயமா இருக்கு. என்னவோ 0 மார்க்ஸ் வாங்காத இருந்தா நல்லதா இருக்கும். நீ 0 வாங்குவியாடா? ஏய், என்ன சிரிக்கிறியா? சிரிக்காத, ஓகேவா? நீ நல்லா படிப்புன்னு எனக்கு தெரியுது. ஓகே பசங்களா, கிளாஸ்ல அமைதியா இருங்க. நான் போய் பேப்பர் எடுத்துட்டு வரேன். நான் பேப்பர் எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேன். ஓகேவா? நான் போய் பேப்பர் எடுத்துட்டுக்குள்ள சைலண்டா இருக்கணும். யாரும் பேசக்கூடாது. சரியா? அமைதியா இருக்கணும். இல்லன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், இல்லன்னா 0 மார்க்ஸ் போட்டுடுவேன் நானு. ஐயோ மேம், என்னடா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க இன்னைக்கு. தெரியல, பாரு கையில் மேம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. பயமா வேற இருக்கு. நீ என்ன டெஸ்ட் வைக்க போறாங்க தெரியலப்பா. எதுனா கொஸ்டின் ஐடியா இருக்கா? மேம் தமிழ்ல தான் எதை கேட்பாங்கன்னு தெரியுது. ஆனா என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல. நான் மாட்டிருந்தேன் நல்லா. ஆனா ஒண்ணுமே தெரியாது. படிச்சாவே ஒண்ணு எழுத மாட்டேன். இது வேற சர்ப்ரைஸ் வேற. கரெக்டா சொன்ன கியாரா. படிச்சாலே நம்ம ஒழுங்கா எழுத மாட்டோம். இதுல வேற மேம் படிக்காதே இன்னைக்கு டெஸ்ட் வைக்க போறேன்றாங்க. என்ன கேட்க போறேன்னு தெரியலையே. பயமா இருக்கு. ஓகே ஓகே பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சது ஈஸியா தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் மேம். என்ன சொல்ற? ஈஸியா கேட்டாலும் எனக்கு டஃப் தானே. உனக்கெல்லாம் ஈஸி தான். நல்லா ஒரு படிப்ஸ் நல்லா ஒண்ணுமே இல்ல. எனக்கு பயமா இருக்குப்பா. என்னன்னு ஒண்ணும் புரியல. சரி விடு, எதோ அடிச்சு விடுவோம். விடு விடு கியாரா, அதுக்கெல்லாம் பயப்படாத. நான் இருக்கல, நான் காமிக்கிறேன் உனக்கு. சரியா? ஏய் நீங்க பாத்தெல்லாம் எழுதாதீங்கப்பா. மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மேம் ஒரு வாட்டி நீங்க பாத்தீங்களா? செம்ம அடி அடிச்சாங்க. அதே ஆமா ஆமா, மேம் செம்மாடி அடிச்சாங்க ஒரு வாட்டி. அம்மா நினைச்சேன். நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தி. மேம் வந்துட்டாங்க. என்ன பசங்களா, இப்பதான் சொல்லிட்டு போன அமைதியா இருக்க சொல்லி அதுக்குள்ள பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்னதான் பேசுவீங்க ஒண்ணுமே புரியல. ரொம்ப மோசமா இருக்கீங்க பசங்களா. ஓகே, இப்ப நானே உங்க பிளேஸுக்கு வந்து நானே இப்ப பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். எல்லாம் அமைதியா இருங்க. கியரா, திரும்பி உட்காரு இந்த பக்கமா. திரும்பி திரும்பி பேசிட்டே இருக்க. சாரி மேம். எல்லாரும் பேப்பர்ஸ் வாங்கிக்கோங்க பசங்களா. அவங்கவுங்க நேம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இல்லன்னா அவ்வளவுதான், நான் மார்க்ஸே போட மாட்டேன். ஓகேவா? அவங்கவுங்க நேம கரெக்டா எழுதுங்க. அதுக்கப்புறமா 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் நானு. அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் யாருக்கு நல்ல மார்க் எடுக்கிறீங்கன்னு பாக்கலாம். தமிழ் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறேன் நான். எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். பயப்படாத ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஓகே மேம், பரவாயில்லப்பா. இப்படியே ஈஸின்னு சொல்லிட்டாங்க மேம். ஆமா, அர்ஜுன் சும்மா பேசிட்டே இருக்காங்க. ஆன்சர் ஷீட்ல காமிடா நீ எல்லாத்தையும். சரிங்க மேம். ஆமா பேசல மேம். என்ன பேசிட்டு தான் இருக்க? தெரியுது, உன் குரல் தான் கேக்குது அங்க. இல்ல மேம். ஓகே பசங்களா, எல்லாருக்கும் பேப்பர்ஸ் வந்துருச்சுல? ஓகே, இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு கொஸ்டின் நான் போர்ட்ல எழுதி போடுவேன். கரெக்டா ஆன்சர் எழுதி நீங்க கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு கரெக்டா ஆன்சர் எழுதுங்க. சரியா? ஓகே, தமிழ் டெஸ்ட்.
தமிழ் டெஸ்ட்னு எழுதிடுறேன். அப்புறமா நீங்க எதனா ஒண்ணு எழுத போறீங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எழுத போறேன். அதுக்கான ஆன்சர் நீங்க மட்டும் எழுதுங்க. ஓகே, கொஸ்டின் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிர் எழுத்துக்கள் எத்தனை? புரியுதா பசங்களா? உயிர் எழுத்துக்கள் எத்தனை? அதுக்கான ஆன்சர் மட்டும் கரெக்டா எழுதுங்க. கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் ஆன்சர் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டுட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. உயிர் எழுத்துக்கள் எத்தனை? பரவாயில்லையே மேம், ரொம்ப ஈஸியாவே கேக்குறாங்களே. ஈஸி தான் நம்மளுக்கு. எப்படியோ மேம் எப்படி ஈஸியா தான் கேட்பாங்க எனக்கு தெரியும். அந்த மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல. ஆஹா, மேம் எப்படியும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஈஸியா கேட்டுட்டாங்க. செம்ம. வாவ் மேம் ஈஸியா கேட்டுட்டாங்க. ஈஸி. வாவ், 12 தான் ஆன்சர் இதுக்கு. ஓ, ஆன்சர் 12 தான். ஈஸி. மேம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் 5 out of 5 கண்டிப்பா வாங்கிடுவேன். வாவ், ஈஸியா கேட்டாங்க மேம். என்ன பசங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்க போல இருக்கு. இதுக்கப்புறமா தான் இருக்கு, இருங்க வெயிட் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் கேக்குறேன். பசு என்ன தரும்? பசு என்ன தரும்? பசு என்ன தரும்? பசு பால் தான் தரும். நிஷா, பசுனா என்னதுப்பா? எனக்கு தெரியாது. அட லூசு பயலே, பசுனா கவுடா. ஆமா, கவ்வா. ஐயோ. ஓ, பசு என்ன தரும்? பசுனா பசு பால் தான் தரும். பாயில் பால். வெரி சிம்பிள் ஆன்சர். 2 ஆன்சர் கரெக்டா எழுதிட்டேன் நானு. பசு பால் தரும். பால். பாயில் பால். கரெக்டா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, ஓகே ஓகே, இப்ப புரிஞ்சிச்சு. இப்ப கவு தானே. பசுனா கவு. கவு என்ன தரும் கேட்டிருக்காங்க. கவு அப்கோர்ஸ் மில்க் தானே தரும். அதுதானே ஆன்சர். எழுதிட்டேன் நானு. கரெக்டா எழுதிட்டேன். இது என்னதான் எழுதிருக்கான்னு பாக்கலாம். இது என்ன எழுதிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே நம்மளுக்கு. ஏய் அர்ஜுன், என்னை எட்டி பார்க்காதடா. என்னை எட்டி பார்த்தனா நான் மேம் கிட்ட சொல்லிடுவேன், தெரிஞ்சுக்கோ. என்னை பார்த்து எழுதுற வேலைலாம் வச்சுக்காத. ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாத. நான் ஒன்னும் பார்த்து எழுதல. மட்டும் எனக்கு கொஸ்டின் புரியல, அதான் கேட்டேன். என்னங்க சத்தம்? அர்ஜுன், அர்ஜுன், நிஷா என்ன குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப தேர்ட் கொஸ்டின் எழுதி போடுறேன். உடனே அங்க ஆன்சரை பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின், சூரியன் எப்போது உதயம் ஆகிறது? புரியுதா பசங்களா? சூரியன் எப்போது உதயம் ஆகிறது தான் தேர்ட் கொஸ்டின். கரெக்டா அங்க ஆன்சர் எழுதுங்க, கொஸ்டின் மார்க் போட்டுட்டு. ஓகே. ஆஹா, என்னடா இது? ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஈஸியா இருந்த மாதிரி இருக்கு. இப்ப தேர்ட் கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்டிருக்காங்களே மேம். என்ன ஆன்சர் தெரியலையே. இந்த கையில் என்ன எழுதி வச்சிருக்கா தெரியல. அவ காமிக்கவும் மாட்டா, காமிச்சாலும் மாட்டி விட்டுடுவா. ஐயோ, என்ன ஆன்சர்னு தெரியலையே இதுக்கு. என்ன எழுதி வச்சிருக்கா இல்ல? காமிக்க மாட்டா போல இருக்கு. கொஞ்சம் காமியா ப்ளீஸ். அனி கொஞ்சம் காமியா அனி, ப்ளீஸ் அனி கொஞ்சம் காமி. அமைதியா இருக்கியாரா? நான் காமிக்கலாம் மாட்டேன். என்னை பார்த்து எழுதுற வேலை எல்லாம் வச்சுக்காது, ஓகேவா? நான் எனக்கு தெரிஞ்சது எழுதுறேன். நான் மறைச்சிட்டேன். நீ எப்படி எழுதுறிய பாத்துக்கோ. இப்ப எல்லாம் பாக்கவே முடியாது. நான் மறைச்சிட்டேன். இப்ப நீ எப்படி எழுதிக்கோ. ரொம்பதான் சீன் போடுறா. இவளுக்கு ரொம்ப தெரியும். ரொம்ப ஓவரா தான் பண்றாரு. நான் வேணா கையில பார்த்து எழுதிக்கிறேன். ஐயோ, இவ்வளவு தொலைவுல இருந்து இருந்தா நம்மளுக்கு எங்க கண்ணு தெரியும்? என்ன எழுதி வச்சிருக்கா? எட்டி பார்த்தாலும் தெரியல. மேம் பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். காலை காலாய் கால என்ன எழுதியிருக்கா? ஓகே, காலா இருக்கு. போட்டுட வேண்டியதுதான். ஈஸி தான் ஆன்சர். அந்த ஆன்சர் காமிக்க எவ்வளவு சீன் போட்டா பத்தியா இவ. ஓவர் சீன். ஆனி இரு, உனக்கு இருக்கு. கால அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு ஆன்சர். நீ எனக்கு காமிக்க மாட்டேன்றல. ஓகே ஓகே, சரி சரி, அமைதியா இருப்போம். நிஷா, என்னது சூரியன்னா என்னதுப்பா? எனக்கு ஆக்டர் சூர்யா தான் ஞாபகம் இருக்கு. சூரியன் யாருன்னு எனக்கு புரியல. என்ன சொல்லலாம்? சூரியன்னா சன்னடா. ஓ, சன்னா. என்ன கொஸ்டின் இது சொல்லு. சன்னுக்கு என்னவா கொஸ்டின்? என்ன கேட்டிருக்காங்க புரியலையே. அதுதான் சொல்லிக்கிது எனக்கு. சன்னு எந்த பக்கம் வருதுன்னு கேட்டிருக்காங்க, புரியுதா? அதுதான் ஆன்சர். சன்னு எப்ப வருது சொல்லு, அதுதான் கேள்வி. புரியுதா? அதுக்கான ஆன்சர் மட்டும் எழுது. இதுதானா ஈஸி. சன்னு மார்னிங்ல தான் வரும். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க பாரு. எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்ததுப்பா. அவ்வளவுதான், மார்னிங் எழுதிட்டேன். இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? அர்ஜுன்,
அர்ஜுன் நிஷா 2 பேருக்கே மைனஸ் மார்க் தான் நான் போட போறேன், பாத்துட்டே இருங்க. நோ மேம், இந்த அர்ஜுன் தான் மேம் என்கிட்ட வந்து பேசிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும். ஏய் அமைதியா இரு ப்ளீஸ். ஏய் அமைதியா இரு, நான் சொன்னேன்லடா, நம்புனே. ஓகே பசங்களா, இப்ப 4th கொஸ்டின் எழுதி போடுறேன், வாங்க அங்க ஆன்சர் மட்டும் எழுதுங்க. சிறியது அதுக்கான ஆப்போசிட் மட்டும் நீங்க எழுதணும். ஓகே, ஆப்போசிட் என்னது, சிறியதுக்கு ஆப்போசிட் என்னது, அது மட்டும் எழுதுங்க. 4th கொஸ்டின். சிறியதுக்கு ஆப்போசிட் எழுத சொல்லியிருக்காங்க. சிறியல் சொன்னா அப்போ அது பிரியதா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் பிரியதா இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஆப்போசிட்னா இப்படிதான் ஒரு வேர்டு தான், ஒரே லெட்டர் தான் சேஞ்ச் ஆகுது. நம்ம பிரிய போட்டு பார்க்கலாம், அதுல என்ன இருக்கு, நம்ம தெரிஞ்சுதான் எழுத போறோம். ஆன்சர் கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். சிறியது பெரியது தான் கரெக்ட் ஆன்சர். வாவ், எனக்கு 4th क्वेश्चन கூட ஈஸியா இருக்கு. சின்னதுக்கு என்னது ஆன்சர், ஆப்போசிட். பெருசு பெரியசு, இதுதான் கரெக்ட். பெரியசு தான் கரெக்ட். அதுதான் எனக்கு தெரிஞ்சது, எழுதிருக்கேன். சுத்தமா தெரியல இதுக்கு ஆன்சர். இந்த 4th கொஸ்டின் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, நிஷாவை பார்த்து எழுத வேண்டியதுதான். பெரியது பெரியது. ஏ அர்ஜுன், மேம் போன வாட்டியே நம்ம உனக்கு சொன்னாங்க, இல்லன்னா இப்ப பாரு, நீ இந்த வாட்டி பார்த்து எழுதுனா அவ்வளவுதான்டா. இதுதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. சரிப்பா ப்ளீஸ்பா சொல்லாதப்பா மேம் கிட்ட. ஓகே பசங்களா, இப்போ 5th கொஸ்டின் எழுதி போடுறேன், சீக்கிரமா அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. அதுக்கப்புறமா நான் சீக்கிரமா பேப்பர் வாங்கிடுவேன். 5th கொஸ்டின், அம்மா எத்தனை சொற்கள் உள்ளது, அம்மா வேர்ட்ல எத்தனை சொற்கள் இருக்கு அது மட்டும் எழுதுங்க. ஓகேவா, நம்பர்ஸ் மட்டும் எழுதக்கூடாது பசங்களா, ஃபுல் வேர்டை எழுதணும் நீங்க அதுல. ஓகே மேம். அம்மான்றது ஆயிம்மா 3 தான் இருக்கு. ஆயிம்மா பக்கத்துல இல்ல 1 தொணக்கால் 4 இருக்கு. ஓகே, அம்மா எத்தனை சொற்கள் 4. ஓகே கரெக்ட், 4 தான் இருக்கு. கரெக்டா எழுதிட்டேனே நானே. இப்ப என்ன பண்ணுறேன், 3 கரெக்டா 3 தான் இருக்கு. 3 எழுதிட்டேன், 3 எழுதிட்டேன். பசங்களா சொன்ன மாதிரி இப்ப நான் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்க போறேன், எல்லாரும் ரெடியா இருங்க. நான் 3 எழுதிட்டேன், 3 தான் எல்லாமே ஆன்சர் எழுதிட்டேன் கரெக்டா. 4 கரெக்டா எழுதிட்டோம்ப்பா. இது என்னன்னா எழுதிட்டு போட்டோம், நமக்கு தேவையில்லை, நம்ம கரெக்டா எழுதிடுவோம், எனக்கு தெரியும். 3 தான் ஆன்சர் கரெக்டா எழுதிட்டேன் நானு. ஓகே பசங்களா, இப்ப பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க. அவ்வளவுதான், உங்களோட டைம் முடிஞ்சிடுச்சு. 5 கொஸ்டின்ஸ்க்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? எஸ் மேம். ஓகே கொடுங்க, எல்லாரும் பேப்பர்ஸ் கொடுங்க, அவங்கவுங்க பேப்பர்ஸ. நலன், கயல், ரிதி, சிபி எல்லாரும் 5 ஆன்சர் எழுதிருக்கீங்களா இல்லையான்னு பாக்கலாம். அர்ஜுன், நிஷா தான் ரொம்பவே பேசிட்டு இருந்தீங்க, பாக்கலாம். உங்க பேப்பர்ஸ் 2 பேர் தான் ஆன்சர் ஷீட் சேமா இருந்ததுன்னா மைனஸ் மார்க் தான். ஐயோ அர்ஜுன், எல்லாம் உன்னாலதான்டா வந்தது. நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, நீயா கவலைப்படுற, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஓகே பசங்களா, இப்ப நான் இதை கரெக்ஷன் பண்ணி நாளைக்கு கொண்டு வருவேன். எப்பன்னா கொண்டு வருவேன், நாளைக்கு கொண்டு வருவேன். இல்லைன்னா இப்ப நெக்ஸ்ட் பீரியட், அந்த தமிழ் பீரியட் வரும்ல ஆஃப்டர்நூன் பீரியட்ல, அப்ப நான் எடுத்துட்டு வருவேன். நெக்ஸ்ட் பீரியட்ல மீட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.